ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் எந்திரிச்சு நின்னுட்டு நிச்சயதார்த்த முதத்த மாத்திக்கோங்க. நிச்சயதார்த்த முதத்த பொண்ணு மாப்பிள்ள கிட்ட கொடுங்க. கொடுங்க. ஆதிரா, இங்க என்ன பண்ற? மா, ஒரு நிமிஷமா, உங்களுக்கு சொன்னா புரியாது, நான் காமிக்கிறேருங்க. சாருமதிக்கு வாந்தி வர மாதிரி பண்ணிட்டு நீ இங்க இருக்கியா? என்னம்மா அப்படி சொல்லிட்டீங்க? நான் எதுக்குமா சாருமதிக்கு வாந்தி வர மாதிரி பண்ணணும்? நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? போய் பேசாத. நிச்சயதார்த்தம் நடக்க கூடாதுன்னு நீ ஆரம்பத்துல இருந்தே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்க. கர்ப்பமா இருக்கிற சாருமதியை கூட உன் திட்டத்துக்கு பயன்படுத்துவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. நான் ஏமா அப்படி பண்ண போறேன்? சாருமதி வாந்தி எடுத்த இடத்துல இந்த டேப்லெட் கடந்தது. அவளை வாந்தி எடுக்க வைக்கிறதுக்கு நீதான் எதையோ இதுல கலந்து கொடுத்திருக்கணும். பிளீஸ்மா, எனக்கு இத பத்தி எதுவும் தெரியாதுமா. நான் எதுக்கு சாருமதியை வாந்தி எடுக்க வைக்கணும்? அந்த அக்கில நல்லவன் கிடையாது. அவனோட தப்ப நான் ப்ரூவ் பண்ணணும்னா எனக்கு அதுக்கு ஆதாரம் வேணும். அதை தேடிதாமா நான் இங்க வந்தேன். நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்ததுக்கு அப்புறமும் நீ என்ன பேசிட்டு இருக்க? உண்மைதாமா, நானும் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன். யாருமே என் பேச்ச நம்பவே மாட்டீங்க. இப்பவாவது புரிஞ்சுக்கோங்கம்மா. நான் அந்த ப்ரூஃப கொடுத்தா இந்த நிச்சயதார்த்தம், கல்யாணம் எல்லாத்தையும் நிறுத்திட்டு பாட்டி அக்கில இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாங்க. அம்மா, ஒரே ஒரு நிமிஷம் இருங்கம்மா, பிளீஸ்மா. நான் அந்த ஆதாரத்தை தேடிடுறேம்மா. ஆதிரா, என்ன செஞ்சிட்டு இருக்க? வா போலாம். அம்மா, இங்க பாருங்க, இங்கதான் அந்த பெட்டி இருக்கு.
காதலிக்கல, என்னதான் காதலிக்கிறேன்னு சத்தியம் பண்ண அகிலா. ஹே லூசா சாரு, நீ எதுக்கு இப்படி பேசுற? சத்தியமானாதான் நீ என்ன நம்புவியா? நீ நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறதுக்கு என்ன ட்ரை பண்ணிருக்கன்னு உன் காதல நம்ப சொல்ற? சாரு, நான் தான் அவளுக்கு மோதிரம் போடலையே. அப்படின்னு நிச்சயம் நடக்காத மாதிரி தானே. உன் வீட்டு பக்கம் நின்னு நானும் திருமாறனும் தாம்பூலத்தட்ட மாத்திக்கிட்டோமே, இதை விட வேற என்ன நடக்கணும் அகிலா? சொல்லு. சரி, இப்ப நான் என்ன பண்ண என்னோட காதலை நீ நம்புவேன்? சத்தியம் பண்ணு. சாரு, ஆதிரா மேல எனக்கு கோபம் மட்டும்தான் இருக்கு, காதல் இல்ல சாரு. என்ன நம்பு சாரு, பிளீஸ். சத்தியம் பண்ண அகிலா. அடடடடடடா, என்னம்மா நடக்குதுங்க? ஒன்றரை மருமவ எதுக்கு என் மகன் கைய பிடிச்சிட்டு நிக்கிறா? அழாத சாருமதி, எங்க அம்மா பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. யார் என்ன சொன்னாலும் நான் தான் உன்னை நம்புறேன்ல சாருமதி. எங்க அம்மாவுக்கு வயசு ஆக ஆக நெகட்டிவ் திங்கிங் அதிகமாயிடுச்சு. வர வர மத்தவங்க மேல இருக்கிற கோவத்தெல்லாம் உன் மேல காமிச்சிட்டு இருக்காங்க. எனக்கும் அதெல்லாம் பார்க்கவே பிடிக்கல. நீ வேணா டெலிவரி ஆகுற வரைக்கும் உன் வீட்டுல போய் எடுத்துட்டு வரியா? வேண்டாங்க, நான் இங்கே இருக்க. வேணா சாருமதி, என் பேச்சு கேளு. நீ நல்லா இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப முக்கியம். எனக்காக நீ இங்க இருந்து கஷ்டப்பட வேண்டாம். இன்னும் ஒரு 10 நாள் தான், அதுக்குள்ள குழந்தை பிறந்துடும். அதுக்கப்புறம் உன்னை சீக்கிரமா கூட்டு வந்துடுறேன். இங்க இருந்தாதான் நானும் அகிலனும் ஒன்னா சேர்ந்து வீட்டை விட்டு போக முடியும். அங்க போனா ரொம்ப சிரமமாயிடுமே. நிச்சயதார்த்தம் முடிஞ்சு இந்த கல்யாணத்தை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு நீங்க முடிவு பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கீங்கம்மா. என்னால உண்மையை சொல்லி உங்க சந்தோஷத்தை கெடுக்க முடியல. ஆனா இந்த அகிலன் மாதிரியான ஒரு ராஸ்கலை நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். அவன் கெட்டவங்கிறத இந்த வீட்டுல எல்லாருக்கும் நிரூபிப்பேன். ஆனா அவன் கூட எனக்கு கல்யாணம் ஆகுறதுங்கிறத விட நாளைக்கு எனக்கு பிறந்த நாள்னு தெரிஞ்சும் இந்த வீட்டுல எல்லாரும் தூங்க போயிட்டாங்கிறது தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. கல்யாண பொண்ணு கலகலன்னு சந்தோஷமா இருக்காம எதையோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கியே, என்ன விஷயம்? ஓ, புரிஞ்சிடுச்சு.
எங்க அம்மா திட்டினதுக்காக வருத்தப்படுறியா? ஹேய், எங்க அம்மாவை பத்தி தான் உனக்கு தெரியுமே, அதை இப்படி பெருசா எடுத்துக்கிட்டா எப்படி? ஆனாலும் நீ லேசா விட்டுட்டியா என்ன? எங்க அம்மாவுக்கு சரி சமமா திருப்பி கொடுத்துட்டல. சரியா அச்சோ, மணி 12 போகுது. நீ போய் தூங்கு. நாளைக்கு உனக்கு பிறந்த நாள் வேற. சரி, நான் ரூமுக்கு போறேன். சாருமதி வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. குட் நைட் ஆதிரா. வர வர இந்த திருமாறன் கூட ரொம்ப மாறிட்டாரு. தாத்தா பாட்டிக்கு தான் வயசாகுது. 12 மணிக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லி அவங்களுக்கு பழக்கம் இருக்காது. திருமாறனுக்கு கூடவா தெரியாது? அதுவும் 12 மணி ஆகுதுன்னு என்கிட்டயே சொல்லிட்டு யாராச்சும் ஹாப்பி பர்த்டே சொல்லாம போவாங்களா? குட் நைட், குட் நைட். யாருக்கு வேணும் அந்த குட் நைட்? அந்த குட் நைட்டுக்கு பதிலா ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லிருக்கலாம்ல. இதுவே எங்க அம்மா அப்பாவா இருந்திருந்தா 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி 12 மணிக்கே எனக்கு புது ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து கேக் கட் பண்ணி வீடெல்லாம் பலூன் கட்டி செம்மையா செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. மிஸ் யூ வெனிலா. மிஸ் யூ பா. இந்த லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் உங்க பொண்ணு பிறந்த நாள் கொண்டாடாம இருக்க போறாப்பா. இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் எனக்கு எப்போ கல்யாணம் பண்ணணுங்கிற யோசனை தான் இருக்கே தவிர என் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற அக்கறை யாருக்குமே இல்ல. இந்த நேரத்துல இங்க உட்காந்து நான் இதுக்கு கொசுக்கு ரத்த தானம் கொடுத்துட்டு இருக்கேன். நானும் போய் தூங்குறேன். ஆதிரா, உனக்கு கல்யாணமே நடக்க போறதில்லைன்னு உன் அம்மா அப்பாவை காரணம் காட்டி உன்னை பொண்ணு கேட்டு யாரும் வரமாட்டாங்கன்னு பேசினவங்க எல்லாம் நேத்து நடந்த உன் நிச்சயதார்த்தத்தை பார்த்து வாயடிச்சு போயிருப்பாங்க. இந்த வீட்ல எந்த நல்ல காரியம் நடந்தாலும் குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்கிறது வழக்கம். அது போக உன் நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணும்னு நான் சாமி கிட்ட வேண்டி இருந்தேன். அதுக்காக நாங்க இப்ப கோயிலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். உன் கையில தீக்காயம் இருக்கு, அதனால நீ வீட்லயே இரு, நாங்க மட்டும் போயிட்டு வரோம். சரியா? சரிங்க பாட்டி. அப்படியே சாருமதிய நல்லா பாத்துக்கோ. அவளுக்கு எப்ப வேணாலும் வலி வரலாம். அம்மா, அத பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. நீங்க பத்திரமா கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வாங்க. ஆமா பாட்டி, சாருமதியையும் அம்மாவையும் நான் பத்திரமா பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. பாத்தியா சாரதா, என் பேத்தி எவ்வளவு பொறுப்பா இருக்கான்னு? ஆமாங்க, ஆதிரா வர வர சுபத்ரா மாதிரியே பொறுப்பா மாறிக்கிட்டு வர.
சுபத்ரா, கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு பொழுது ஆயிடும். நீ பிள்ளைங்களை எல்லாம் பத்திரமா பாத்துக்கோ, சரியா? சரிங்கம்மா. ஆதிரா, தாத்தா பாட்டி கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. சரிங்கம்மா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. நல்ல என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. எப்பவும் நீ சந்தோஷமா இருக்கணும். ஹாப்பி பர்த்டே ஆதிரா. தேங்க்யூ அகிலா. என்னோட ஃப்ரெண்டு யோகிதாவை நான் அகிலனோட காலேஜ்க்கு போக சொல்லிருக்கேன். எதுக்கு? என்ன சாருமதி எதுக்குன்னு கேக்குறேன். வருஷம் வருஷம் காலேஜ் ஃபங்க்ஷன்ல குரூப் போட்டோஸ் எல்லாம் எடுப்பாங்கல்ல. ஆமா, அதுக்கு என்ன? அகிலனோட லவ்வர் அந்த போட்டோல கண்டிப்பா இருப்பான்ல. அது மட்டும் இல்லாம காலேஜ்ல அகிலனோட போட்டோவை காமிச்சு விசாரிச்சா அவனோட லவ் மேட்டர் தெரிஞ்சு போயிட போகுது. ஐயோ, காலேஜ் போய் விசாரிச்சா நான் தான் அகிலனோட லவ்வர்னு தெரிஞ்சிருமே. இப்ப எப்படி இதை தடுத்து நிறுத்துறது? சாருமதி, என்ன பதிலே சொல்லாம நீ ஏதோ யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணல்ல ஆதிரா. ஐடியா எப்படி இருக்கு சாருமதி? ஐடியா சூப்பர். ஆனா நீ கொஞ்சம் லேட் ஆதிரா. நான் ஏற்கனவே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு அகிலனோட லவர் போட்டோ வாங்கிட்டேன். அப்படியா? நிஜமாவா? சூப்பர் சாருமதி. எனக்கு அந்த போட்டோ கொஞ்சம் காட்டுறியா? இந்த பொண்ணுதானா? ஆமா. நான் அவளோட போன் நம்பரை உனக்கு மெசேஜ் அனுப்புறேன். நீ அவகிட்ட வேணா பேசி பாரு. இந்தா. பாரு. தேங்க்யூ சாருமதி, தேங்க்யூ சோ மச். எனக்காக நீ எவ்வளவு கஷ்டப்படுற. இதுல என்ன இருக்கு ஆதிரா? உன் ஃப்ரெண்ட மட்டும் காலேஜ் போக வேண்டாம்னு சொல்லிடுறேன். பாவம், எதுக்கு தேவையில்லாத அலைச்சல். ஆமால, கரெக்ட் தான். நான் இதை இப்பவே சொல்லிடுறேன். என்ன சொல்ல போறாதிரா? அது சீக்ரெட், நான் சொல்ல மாட்டேன். டைம் வரப்போ நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அப்போ பாருங்க நீங்க எவ்வளவு ஷாக் ஆக போறீங்கன்னு. ஓ, அப்படியா? சாருமதி, உனக்கு ட்ரெயின்ல டிக்கெட் புக் பண்ணிருக்கேன். சாயந்தரம் 7 மணிக்கு கிளம்பு. என்ன அண்ணி கோவத்துல இருக்காங்களோ? இவங்க உத்து பாக்குறதுலயே அடுப்பு பத்திக்கும் போலயே. என்ன அண்ணி, என்னமோ தீவிர சிந்தனையில இருக்கீங்க போல. இல்ல உத்து பார்த்தே அடுப்ப பத்த வச்சிருங்க போல.
எனக்கு வர கோபத்துக்கு உங்க அம்மா மட்டும் இங்க இருந்தாங்க. என்ன நீ எங்க அம்மா இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னு இவ்ளோ கோவப்படுறீங்க? எல்லாம் உங்க அம்மாவாலதான். நேத்து அவங்க தேவையில்லாம பேச போய் தான் நான் சார்மதியை அடிக்க வேண்டியதா போச்சு. மாசமா இருக்கிற பிள்ளைய அடிச்சிட்டோமேன்னு நானே ராத்திரியில இருந்து கவலையில இருக்கேன். என் மேல இது வரைக்கும் திருமாற கோவப்பட்டதே கிடையாது. அப்படி இருந்தவன் நேத்து சீரியஸா என்னை எதிர்த்து பேசிட்டான். எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மா தானே. இப்ப பாரு, என் மேல இருக்கிற கோவத்துல சாருமதியா அவங்க வீட்டுக்கு அனுப்புறேன்னு திருமாறன் சொல்லிட்டு இருக்கான். எங்க அம்மா இவ்ளோ சீரியஸ் ஆகணும்னு நினைச்சிருக்க மாட்டாங்க அண்ணி. பெத்த பொண்ணு அமைதியா இருக்காளே, என்ன ஆச்சுன்னு ஒரு வார்த்தை கேக்குறாங்களான்னு பாரு. எந்த கவலையும் இல்லாம நிச்சயதார்த்தம் பிறந்த நாள் கொண்டாடுறதுன்னு எங்க அம்மா பாட்டுக்கு ஜாலியா இருக்காங்க. ஏய், நான் இவ்ளோ புலம்பிட்டு இருக்கேன், என்ன பத்தி கவலைப்படாம உன் மூஞ்சி 100 வாட்ஸ் பல்ப் மாதிரி பிரகாசமா எரியுது. 100 கோடி ரூபாய் சீதனமா வந்தா 100 வாட்ஸ் என்ன 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி முகம் பிரகாசமா இருக்கும் அண்ணி. குடிங்க. இந்தா. நல்ல வேலை சுபத்ராமா வந்து என்ன காப்பாத்துனாங்க. சாரு, டேய், இப்ப எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்க? என்னாச்சு? இன்னும் இல்ல, இங்க இருந்து போ. எங்க போகணும்? ஐயோ, இங்க கேமரா இருக்கு அகிலா. நாம இப்ப என்ன பேசினாலும் ரெக்கார்ட் ஆகும். சாரு, என்னாச்சு? அதான் இங்க யாரும் இல்லையே, அப்புறம் எதுக்கு பேசுறதுக்கு பயப்படுற? ஆதிராவை பார்த்த அன்னைக்கே அவளை ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்ஃபேக்ட் ஆதிராவை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு யாழினியோட ஞாபகமே வரல. இப்ப என்னால ஆதிரா இல்லாம வாழவே முடியாதுன்ற அளவுக்கு ஆதிராவை நான் அவ்வளவு காதலிக்கிறேம்மா. அதனாலதான் நான் யாழினியை அவாய்ட் பண்ணிட்டே இருந்தேன். டேய், இதுக்கு மேலே போய் சொல்லாத. நீயும் யாழினியும் ஓடி போறதுக்காக ட்ரெயின் டிக்கெட் கூட புக் பண்ணீங்கல்ல? சொல்லுடா, சொல்லு. ஆமா ஆதிரா, உண்மைதான். ஆனா சடனா இந்த 10 நாளாதான் என்கிட்ட பேசுறதே நிறுத்திட்டான். நான் அகிலன் கிட்ட ஏன் என்கிட்ட பேசலன்னு கேட்கும் போது, சாரி, நானும் ஆதிராவும் காதலிக்கிறோம், கல்யாணம் கூட பண்ணிக்க போறோம், என் மனசுல நீ இல்லையா யாழினி அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா நான் அதை நம்பல. அப்புறம் நீங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்கிற போட்டோஸ் எனக்கு சென்ட் பண்ணா. அம்மா, நானும் அகிலனும் அவ்வளவு க்ளோஸா இருந்ததும் இல்ல, போட்டோஸும் எடுத்துக்கிட்டது இல்ல. அதனாலதான் அந்த போட்டோஸ பார்த்த உடனே இவங்க 2 பேரும் உண்மையாவே லவ் பண்றாங்கன்னு நான் நம்பிட்டேன். அம்மா, அவங்க ஏதோ பிளான் பண்ணி அவங்க 2 பேரும் போய் சொல்றாங்க. போய் சொல்லி நாடகம் ஆட வேண்டிய அவசியம் எனக்கு என்ன வந்தது? நீதானே என்ன கூப்பிட்டு அகிலனோட என்ன சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி எனக்கு கால் பண்ண. நான் இப்ப உண்மையா தானே பேசிக்கிட்டு இருக்கேன். சாருமதி,
நீ என்ன அப்படியே சும்மா நிக்கிறியே? உனக்கு உண்மை தெரியும் தானே? நீ தானே யாழினி அகிலனோட லவ்வர்னு சொல்லி அவ கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்த. ஏதாவது பேசு. ஆமா, சாருமதி தான் உன்கிட்ட சொல்லிருப்பா. நான் தான் சாருமதி கிட்ட என்னோட போட்டோ கிடைக்கிற மாதிரி பிளான் பண்ணேன். அம்மா, ஆதிராவும் அகிலனும் காதலிச்சாங்க. நடுவுல ஏதோ ஒரு சண்டை நடந்திருக்கு. ஆதிரா அந்த சண்டைய காரணமா வச்சு அவனை பிரியணும்னு நினைக்கிறா. ஆனா அகிலன் ஆதிராவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு உறுதியா இருக்கான். சோ இந்த சான்ஸ மிஸ் பண்ணாம உங்க எல்லார்கிட்டயும் எங்க லவ்வ சொன்னா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு சொல்லிதான் நான் சாருமதிக்கு என்னோட போட்டோ கிடைக்கிற மாதிரி பிளான் பண்ணேன். இன்னும் 2 நாள் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம். அகிலனை மனசுல வச்சுக்கிட்டு எப்படி என் கூட கல்யாணத்துக்கு தயாரான? யாழினி, இவர் யாரு? இவரு தானமா யாழினிய கல்யாணம் பண்ணிக்க போறாரு? இன்னும் 2 நாள்ல தன்னோட மனமேடையில உட்காந்து கல்யாணம் பண்ணிக்க போற யாழினி இன்னைக்கு இங்க வந்து அகிலன் கிட்ட நான் தான் உன்னை உயிருக்குயிர காதலிக்கிறேன், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு பேசுவான்னு தருண் கனவுல கூட நினைச்சு பாத்திருக்க மாட்டாரு. இல்லையா தருண்? ஆமா, நான் நினைச்சு கூட பாக்கல. இந்த அகிலனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நான் என் பிளான கொஞ்சம் மெதுவா யோசிச்சு எக்ஸிக்யூட் பண்ண. ஆமா, அவர் எப்படி உனக்கு தெரியும் ஆதிரா? நீ ரொம்ப அப்பாவி சாருமதி. உனக்கு யாழினியோட டீடைல்ஸ் அவ்வளவு வேகமா வரும்போதே எனக்கு லைட்டா டவுட் வந்துச்சு. இந்த அகிலன் தான் உனக்கு யாழினி பத்தின டீடைல்ஸ் கிடைக்கிற மாதிரி ஏதோ ஏற்பாடு பண்ணிருக்கான்னு நான் நினைச்சேன். அதனாலதான் நீ கொடுத்த டீடைல்ஸ வச்சு நான் யாழினிய பத்தி என்கொயரி பண்ணேன். அப்பதான் யாழினியும் தருணும் லவ்வர்ஸ்னு இன்னும் 2 நாள்ல உங்களுக்கு கல்யாணம்னு தெரிய வந்துச்சு. அவங்களோட ப்ரீ வெட்டிங் ஷூட் கூட முடிஞ்சிருச்சுமா. அப்புறம் தான் என்னோட சந்தேகம் இன்னும் ஸ்ட்ராங் ஆச்சு. அகிலன் ஏதோ பெருசா பிளான் பண்றான்னு நினைச்சேன். ஆனா எனக்கு என்ன டவுட்னா, யாழினியும் அகிலனும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானா, இல்ல ஏற்கனவே அவங்க 2 பேருக்கு நடுவுல ஏதாச்சும் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. ஏன்னா யாரும் இப்படி 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு லைஃப்ல இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்க மாட்டாங்கல்ல. ஐயோ, சாருமதிக்கும் அகிலனுக்கும் ஹெல்ப் பண்ணலான்னு வந்தா இன்னைக்கு என் வாழ்க்கை போயிடும் போல இருக்கே. யாழினி, உண்மையை சொல்லு. தீபாரதன தட்டுல இருந்த கற்பூரம் அணைஞ்சு போய் எங்க அம்மா வேண்டது நடக்காதுன்னு காமிச்சிட்ட சாமி. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷத்தோட சந்தோஷமா என் மருமகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம குழந்தை பிறக்கணும். நான், என் குடும்பம், என் மகன், பேர குழந்தை, மருமகன்னு சந்தோஷமா இருக்கணும். அந்த ஆதிராவும் சுபத்ராவும் வீட்டை விட்டு போகணும். அதுக்கு நீதான் எனக்கு அருள் புரியணும்.
அப்படி என்ன வேண்டிக்கிட்டு கட்டினாங்க இல்லையா? அப்படி என்ன வேண்டிக்கிட்டீங்க அண்ணி? அம்மா, எனக்கு மனசு சரியில்லை. எனக்கு தலைய சுத்துற மாதிரி இருக்கு. நான் வீட்டுக்கு போறேம்மா. சரி சரி பாத்து போ. மணியை கொண்டு போய் விட சொல்றேன். இல்லம்மா, நான் ஆட்டோல போய்க்கிறேம்மா. கொடுங்கப்பா. நீங்க சரி. பூஜையை முடிச்சிட்டு வாங்க. அகல்யா ஜாக்கிரதை பாத்து போ. இருங்க அண்ணி. நீ விடு, அவ போட்டும். சாருமதிக்கு திருமாறனோட கல்யாணம் ஆயிடுச்சு. அவ திருமாறனோட குழந்தை சுமந்துட்டு இருக்கா. இந்த நேரத்துல நீ இப்படி எல்லாம் பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. இந்த விஷயம் வீட்ல இருக்கிறவங்க யாருக்காவது தெரிஞ்சா சாருமதியோட வாழ்க்கை தான் நாசமா போகும். மா, அவன் கிட்ட என்னமா பேசிட்டு இருக்கீங்க? ஆமா, நீ என்ன சாருமதி, இவன் இவ்ளோ டார்ச்சர் பண்ணிருக்கான், வீட்ல ஒரு வார்த்தை கூட சொல்லாம கஷ்டத்துல பொறுத்துட்டு இருந்திருக்க. கல்யாணம் ஆன உன்கிட்ட வந்து அவன் ஓடி போலாம் வான்னு கூப்பிட்டப்பவே நீ 4 ஆறு அவனை அரைஞ்சிருக்கணும். நீ அப்படி செஞ்சிருந்தீனா இன்னைக்கு இந்த பிரச்சனை இவ்ளோ தூரம் வந்திருக்காது. உண்மைதான் ஆதிரா, நான் அமைதியா போனது ஏன் தப்புதான். ஆனா நான் உண்மையை சொல்லியிருந்தேனா, மனசுல ஏதோ ஒரு மூலையில அகிலாத்தைக்கு என் மேல வாழ்க்கை பூரா சந்தேகம் இருந்துட்டே இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அகிலன் சரண்யா சித்தியோட தம்பி. இந்த விஷயத்துல நம்ம குடும்பத்துக்குள்ள சண்டை வேண்டாம்னு நினைச்சேன். அந்த பயத்தினாலதான் இந்த விஷயத்த பொறுத்துட்டு இருந்தேன் இவ்வளவு நாளா. இப்ப கூட இத உங்ககிட்ட சொல்றது மூலமா என் மனசுல இருக்கிற பாரம் கொஞ்சமாச்சு குறையும் தான் சொல்றேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.